கம் லெட்ஸ் கோ ஃபார் டின்னர். ஐ மீன் சாரி, லஞ்ச். நீங்க சொன்ன விஷயத்த நான் சரியா கவனிக்கல. என்னமோ தமிழே தெரியாதவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சரி சரி வாங்க. ஆமா, இன்னைக்கு உங்க லஞ்ச் என்ன? லஞ்ச் கொண்டு வரலையா நீங்க? ஒருவேளை ஆர்டர் பண்ணுவாரோ என்னவோ. டேஸ்ட் பண்றதுக்கு என்ன கூப்பிடுங்க. எதுக்கு அனாவசியமா பணத்தை வேஸ்ட் பண்ணணும்? வாங்க நம்ம 2 பேரும் ஷேர் ஓ, பண்ணிக்கலாம். ஷேரிங்கா? ஆ, பரவாயில்லைங்க, வேணாம். எனக்கு பசிக்குது. ஆ, நீங்க போங்க. ஏங்க நீங்க எதுக்கு கூச்சப்படுறீங்க? நீங்க ஆலு சப்பாத்தி எடுத்துக்கிறீங்களா? ஆ, எடுப்பீங்களாண்ணா? தமிழ் தெரியும்னு சொன்னீங்க. பிரியா, உங்களுக்கு ஆலு சப்பாத்தி பிடிக்குமான்னு கேட்டேன். வேணாங்க. ராம், லஞ்ச். அவரு லஞ்ச் கொண்டு வரலையா சார்? சோ எங்க கூட ஷேர் பண்ணிக்கட்டும். நிஜமாவா ராம்? சொல்லுங்க. ஆமான்னு சொல்லுங்க. ஆமான்னு சொல்லுங்க. எஸ் சார். சார், யா, லஞ்சுக்கு நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம்ல. ஷேர் பண்ணிக்க நான் ரெடி. இல்ல பரவாயில்ல. யூ கைஸ் கேரி ஆன். போலாமா? இன்னும் நமக்கு 20 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம போயிட்டு லேட்டா வந்தா அதுக்கும் சரண் சார் திட்டுவாரு. சோ சீக்கிரம் வாங்க. சாப்பிடும்போது கூட எதுக்கு அந்த சரணோட பேர் சொல்ற? இரிட்டேட்டிங். வாங்க போலாம். ஐயோ, இன்னைக்கு ஹாஸ்டலோட அதே புலாவ். இத நீங்க எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க. நீ கொண்டு வந்து எனக்கு கூட நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க எடுத்துக்கோங்க. இட்ஸ் ஓகே. ஓகேவா? நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? எங்க 2 பேரையும் வேடிக்கை பார்க்கவா? அது சரி, உங்க நிஜ பேர் என்ன? டிராமாவா ராமாவா? சீன் போடாம சாப்பிடுங்க. எனக்கு இதுவே போதும். கியூட்டா இருக்கு. சப்பாத்திய கியூட்டா இருக்குன்னு ரசிக்கிறீங்க? அப்படி இல்ல, பார்க்க சின்னதா கியூட்டா இருக்குல்ல, அதனாலதான். அந்த சப்பாத்திய சரி பண்ணுது. மாவுல ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பா. வேண்டான்னு சொன்னா போது அவ்வளோ கோவம் வரும். சரி சாப்பிடுங்க. எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க. சாப்பாட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்த பிறகு யாரு வந்தாலும் எந்திரிக்கவே கூடாது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நானும் உங்க கூட சேர்ந்து சாப்பிடலாம் தான் வந்திருக்கேன். நீங்க எல்லாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நானும் உங்களோட சேர்ந்து சாப்பிட்டா உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? அதெல்லாம் இல்ல சார். நீங்க சாப்பிடுறேன்னு சொன்னதே எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. டே அசோக், புலவு வாசனை மூக்க தொலைக்குதே. யார் கொண்டு வந்திருக்கா? சார், நான் தான் கொண்டு வந்திருக்கேன். டேஸ்ட் பண்றீங்களா? சரிம்மா, எடுத்துட்டு வா. சாப்பிடுங்க. ஓ, ஒரே சாப்பாட்டை 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? குடிங்க. சீக்கிரம் சீக்கிரம் மேல பாருங்க மேல பாருங்க. டேய் என்னடா அது? அவன் இரும்பிக்கிட்டு இருக்கான், நீ பாத்துக்கிட்டு இருக்க. போய் என்னன்னு பாடுறா. அவனுக்கு நானும் ஃப்ரெண்டு, ஒய்ஃப் இல்ல. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவா, அதனால லஞ்ச் எடுத்துட்டு வரலையா? தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிட்டு மேல பாருங்க. இல்ல இல்ல, என்ன பாருங்க. வேணா வேணா, என்கிட்ட தண்ணி இருக்கு, போதும். தாத்தா, நான் ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன். ஹே, நான் ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன். ஹே, நான் ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன். தாத்தா, நான் தான் ஃபர்ஸ்ட். ஆமா செல்லம், நீ தான் ஃபர்ஸ்ட். தாத்தா ரொம்ப நேரமா அந்த வாஷிங் மிஷினோட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பேருக்கு தான் இவர் இன்ஜினியர். இவர் ரெடி பண்றதுக்குள்ளயோ நான் 1 வருஷத்துக்கான துணியை என் கையாலேயே துவைச்சிடுவேன். ஏ சிரிக்குட்டி, பாட்டி என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு கேளுடா.
எதுக்கு பாட்டி? ஐயோ அது ஏன்டா கேக்குற? அப்ப புத்தி இல்லாம அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. கல்யாணம் பண்ணிக்கிட்ட எல்லாருக்குமே புத்தி இருக்காதா பாட்டி? அது கூட ஒரு விதத்துல உண்மைதாம்மா. இவளோட அப்பா அதான் என்னுடைய மாமனாரு இவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. எனக்கு கூட அப்ப புத்தியே இல்ல. இந்த இன்ஜினியர் வெங்கடேசமூர்த்திக்காக அப்போ எத்தனை பொண்ணுங்க கியூல நின்றாங்க தெரியுமா? கிடப்பாங்க. இவரை கட்டியிருந்தா இவரை சமாளிக்க முடியாம, இவரோட குடும்பம் நடத்த முடியாம, பிறந்த வீட்டுக்கே பட்டு பிடிக்க எடுத்துட்டு ஓடி இருப்பாங்க. பாட்டி, பிறந்த வீடுனா என்னது? அப்படின்னா நாம பிறந்த வீடுன்னு அர்த்தம். தாத்தா, உன்னோட பிறந்த வீடு எது? அவங்களுக்கு இருக்காதுமா, பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் பிறந்த வீடு இருக்கும். அப்படின்னா தாத்தாக்கு பிறந்த வீடு இல்லையா? அப்படி இல்ல செல்லம், ஆம்பளைங்க எங்க பிறப்பாங்களோ அங்கதான் இருப்பாங்க. பொம்பளைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷ வீட்டுக்கு போவாங்க, அது புகுந்த வீடு. அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டா வேற வீட்டுக்கு போகணுமா? உனக்கு இப்பவே யார் கல்யாணம் பண்ண போறா? அதுக்கு நிறைய நாள் இருக்கு. அது வரைக்கும் சோஃபா மேல எவ்வளவு நேரம் ஆட முடியுமோ அவ்வளவு நேரம் ஆடிக்கோ. சோஃபா மேல குதிக்கிறதுக்கு உனக்கு பாட்டியே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களா? இல்லையே, நான் அப்படி எதுவும் கேட்கவே இல்ல. ஓ, வேணும்னா தாத்தாவை கூட கேட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் நான் தான் ஹோம்வொர்க் முடிச்சேன். அப்படியா? நீங்க குட் கேர்ளா? நீ எந்த அளவுக்கு குட் கேர்ள்னா உனக்கு பொய் சொல்ல கூட வராது. நீயும் அப்படிதான். சீதா, அந்த ரவுடி பசங்க வீட்ல இருந்தத நான் கவனிக்கலமா. என்ன ரொம்ப பயமுறுத்திட்டாங்கம்மா. ஆனா என்னன்னு தெரியல, அவங்களாவே கிளம்பி போயிட்டாங்க. உங்க அண்ணன் உன் கூட இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. உன் அண்ணனும் அண்ணியும் கூட இருந்திருந்தா நானும் நிம்மதியா இருந்திருப்பேம்மா. பொம்பளைங்க எவ்வளவுதான் தைரியமா இருந்தாலும் தனியா இருக்க முடியாதுமா. காலம் மாற மாற எல்லாமே மாறி போயிடும்மா. காலங்காலமா இருக்கிற பழக்க வழக்கங்களை நம்ம மாத்த முடியாதுமா. பொம்பளைக்கு ஆம்பளத்தோட கண்டிப்பா வேணும். சரி, நீ என்ன யோசிச்சு வச்சிருக்க? எதை பத்திமா கேக்குறீங்க? உன் கல்யாணத்தை பத்தி. நீ இப்படி தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்காம ஏன் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க கூடாது? கல்யாணங்கிறது ஒரு அன்பான உறவா இருக்கணுமே தவிர அது ஒப்பந்தமா இருக்க கூடாதுமா. இனிமே என் வாழ்க்கையில நானும் சரியும் மட்டும் போதும். ஒரு குழந்தைக்காக வேணும்னா இப்ப அம்மாவை கூட்டிட்டு வந்துடலாம். ஆனா குழந்தைக்கு அப்பாவை கூட்டிட்டு வர முடியாதுமா. அதுவும் ஒரு பொன் குழந்தைக்கு. அதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. சீதாம்மா, எனக்கு சாக்லேட்டும் வேண்டாம், எனக்கு ஐஸ்கிரீம் கூட வேண்டாம். வருஷத்துக்கு ஒரு தடவை கேக் டே வரும்ல, அது கூட எனக்கு வேண்டாம். என்னாச்சு செல்லம் இன்னைக்கு உனக்கு? சின்ன குழந்தைங்கன்னா இதெல்லாம் சாப்பிடதான் செய்வாங்க. இப்ப என்ன நீ பெரிய பொம்பளை மாதிரி பேசிட்டு இருக்க? சீதாம்மா, நீ என்ன விட்டுட்டு போயிடுவியா? செல்லம், நாங்க உன்னை விட்டுட்டு வந்ததுக்கு காரணம் நீ ஜாலியா அங்க விளையாடுவியன்னு தான். எனக்கு எந்த விளையாட்டும் வேண்டாம், நீ மட்டும் இருந்தா போதும். நீ என்ன விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவியா? நான் மட்டும் பிறந்த வீட்ல தனியா இருக்கணுமா? பயமா இருக்கு சீதாம்மா. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுக்கறா? உன்னை விட்டுட்டு நான் தனியா எப்படி இருப்பேன் சொல்லு? என்னோட உயிரே நீதான். உன்னை தனியா விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். சரி, இந்த வீட்ல நீயும் நானும் மட்டும்தான். நம்ம 2 பேரை தவிர வேற யாரும் வர மாட்டாங்க. பிங்கி ப்ராமிஸ். பிங்கி ப்ராமிஸ். இன்கரெக்ட் பாஸ்வேர்டா?
தேசாய் at 1828 hash. பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆயிருக்கு. சேஃப்டிக்காக பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணாங்களா இல்லைன்னா அந்த இடியட் சரண் ஏதாவது உண்மையை உளறிட்டானா? கண்ட்ரோல் என் கையை விட்டு போகுதுங்கிறதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பார்கவி, இத உடனே நீ சரி பண்ணாம போனேன்னு வச்சுக்க, எல்லாமே சீக்கிரம் உன் கையை விட்டு போயிடும். தேங்க்யூ சித்தையா. சரிங்க சின்னையா. அட சித்தி, நீங்க ஏன் காஃபி எடுத்துட்டு வந்தீங்க? சித்தையா கிட்ட சொல்லலாம்ல. இந்த வீட்டு பேரன் இவ்ளோ கடுமையா உழைக்கும் போது உனக்கு காஃபி கொண்டு வரதுல எனக்கு என்ன கஷ்டம்? நான் எவ்வளவுதான் செஞ்சாலும் அது நீங்க செய்யற அளவுக்கு வருமா சொல்லுங்க. எங்க சித்தி எது செஞ்சாலும் எல்லாம் கிரேட். அடடா, போதும் போதும். என்ன கோபுரத்து மேல ஏத்தி வைக்காதப்பா. கோபுரத்து மேல ஏத்தி கீழே தள்ளி விடுறவங்க தான் அதிகம். நீ கூட அந்த கேட்டகரியில தான் இருக்கியா? பார்கவி சித்திய கீழே தள்ள முடியுமா? சான்ஸே இல்ல. அதுவும் இந்த ராம இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. நீ இவ்ளோ பர்டனை எதுக்கு எடுத்துக்கிற ராமா? நீ அங்கிருந்து வந்தது இதுக்காக தானா? என்ன பண்றது சித்தி, ஆபீஸ்லயே எல்லா வேலையும் முடிக்க முடியல, அதனாலதான் இங்க வந்து பண்றேன். அப்படின்னா யாருக்காச்சும் டவுட் வந்துடும்ல, அதனாலதான். சோ டவுட்டா? பாஸ் மேல யாருக்கு டவுட் வரும்? நான் தான் பாஸ்னு யாருக்குமே தெரியாது சித்தி. சீதாம்மா, இன்னும் எவ்வளவு நேரம்? டிராயிங் பண்ண கூட எனக்கு தெம்பில்ல. எனக்கு ரொம்ப பசிக்குது சீதாம்மா. 5 நிமிஷம் சரி. இது ஸ்டீம் மட்டும் ஆயிடுச்சுன்னா அப்புறம் சுட சுட சாப்பாடு. ஏதோ நினைச்சனே. ஆமா, உனக்கு எப்படி தெரியும் நான் இப்ப தண்ணி குடிக்க தான் நினைச்சிட்டு இருந்தேன்னு? நீ தண்ணி குடிக்கணும்னு சொல்லும்போது தான் நான் பசிக்குதுன்னு சொன்னேன். அப்ப நீ தண்ணி குடிக்கிறத நிறுத்திட்டு சமைக்கிறதுக்கு போன. அப்பத்துல இருந்து அந்த தண்ணி உனக்காக இங்க காத்துட்டே இருந்தது தெரியுமா? ஐயோ, தண்ணி எனக்கு காத்துக்கிட்டு இருந்ததா? தண்ணி கிட்ட சாரி கேட்டுட்டு குடி. சாரி தண்ணி. ஐயோ ஐயோ ஐயோ, என்னடி வீட்டை இப்படி வச்சிருக்க? நீ இப்பதான் வந்தியா? அண்ணி, ஆபீஸ்ல இருந்து வந்து Dress கூட மாத்த மாட்டியா நீ? நான் இன்னைக்கு ஒருத்தர் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருந்தேன்ல. அண்ணி முதல்ல உட்காருங்க, தண்ணி குடிங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உன் வீட்டு விருந்தாளியை என்னை விட அதிகமா யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆட்டோ சார்ஜ், பஸ் சார்ஜ்னு எவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு இருக்க? சீதாம்மா, டீம் முடிஞ்சிருக்கும், வா போய் சாப்பிடலாம். அண்ணி நீங்க உட்காருங்க, சாப்பிட்டு போலாம். சாப்பாடெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ போய் ரெடி ஆகு. ரெடி ஆகணுமா? எதுக்கு அண்ணி? என்ன சீதா இது, எத்தனை தடவை சொல்றது? அவர் வர நேரம் ஆயிட்டு இருக்குல்ல. இதோ அவரே வந்துட்டாரு. வாங்க சார், வாங்க. வீடு சின்னதா தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வணக்கம். வணக்கம். ஹாய் குட்டி. நீங்க உட்காருங்க. சீதா, தண்ணி குடு. நீங்க கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்.
சாரி இந்த நேரத்துல வந்தது. அட நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க? எங்க சீதா ஆபீஸ்ல இருந்து வழக்கமா வர டைம் இதுதான். அண்ணி, சீதா இவர்கிட்ட உன்னை பத்தி எல்லாமே சொல்லிருக்கேன் சார். அவதான் இவளோட பொண்ணு. பாவம், அவ பாட்டுக்கு விளையாடிக்கிட்டே இருப்பா. அவளால உங்களுக்கு எந்த டென்ஷனுமே இருக்காது. சீதா, உன் வீட்டு நிலைமை என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். குழந்தை இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒத்துக்கிட்டாரு. அவருக்கு எவ்வளவு பெரிய மனசு இல்ல? நாளைக்கு உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா கூட இவரே அதை எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. நீ நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ள வாங்க. இரு, அதை இங்கேயே சொல்லு. இவர் ஒண்ணு அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாரு. சுலோச்சனா மேடம், அவங்களை எதுக்காக இப்படி அவசரப்படுத்துறீங்க? கொஞ்சம் டைம் கொடுங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க. ஏய், பரவாயில்ல, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. நீங்க எனக்கு எவ்வளவு டைம் கொடுத்தாலும் என்னோட முடிவு இதுதான். நான் பண்ணிக்க மாட்டேன். பரவாயில்ல, உங்களுக்காக நான் இங்க வந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க டைம் எடுத்துக்கோங்க, நான் வெயிட் பண்றேன். ஹாய் குட்டி, சாக்லேட் வேணுமா? அப்புறமா சாப்பிட. நான் போயிட்டு வரேன். டேக் யுவர் ஓன் டைம். சமுதாயத்துல அவருக்கு எவ்வளவு நல்ல பேர் இருக்கு தெரியுமா? அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? வர ஸ்ரீதேவிய காலால எட்டி உதச்ச கதையால இருக்கு நீ பண்றது. ஐயோ அண்ணி, கொஞ்சம் இருங்க. போறேம்மா. அண்ணிங்கிற மரியாதையே இல்ல உனக்கு. நான் வீட்டுக்கு வரும்போது நீ இருக்க மாட்ட. ஒரு அண்ணா அண்ணி இருக்காங்கிற விஷயத்தையே நீ சுத்தமா மறந்து போயிட்ட. உன்னால எங்க வாழ்க்கை நல்ல விதமா மாறும்னு நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். எல்லாம் என்ன சொல்லணும்? இது என்ன பிஸ்கெட்டு? புதுசா? சரி, நான் சாப்பிட்டு பாக்குறேன். அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணி ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன், ஆனா நீ காமெடி பண்ணிட்டு இருக்க. சரி விடு, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லனா என்னால ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நான் எங்க ஜோக் பண்ணிட்டு இருக்கேன்? பின்ன நீ பாஸ் இல்லன்னு சொன்னா அதோட அர்த்தம் என்னடா? நீ ஆபீஸ் பொறுப்பை ஏத்துக்க விருப்பம் இல்லாம தான் இந்த மாதிரி என்கிட்ட இன்டைரக்டா பேசுறியா? இல்லனா அந்த இடியட் சரண் ஏதோ தப்பு வேலை பண்ணிட்டாங்கிறதுக்காக ஆபீஸ்ல எல்லாரையும் சந்தேகப்படுறியா? ஐயோ சித்தி, ப்ளீஸ் காம் டவுன், உட்காருங்க. எதுக்கு இவ்வளவு அப்செட் ஆகுறீங்க? நான் உண்மையை தான் சொல்றேன். நான் ஆபீஸ்க்கு போயிட்டா நான் பாஸ் கிடையாது. அப்படின்னா சித்தி, ஆக்சுவலி என்னன்னா மேடம், ராம் எப்போ பாஸ் மாதிரி நடந்துட்டு இருக்கான் சொல்லுங்க? எல்லாரையும் சமமா நடத்துற, எல்லாருக்கும் பிடிச்சு போன ஒரு ஃப்ரெண்ட்லியான பாஸ் இவன் தானே. அசோக் சொல்றதுக்கும் இந்த வேலையெல்லாம் நீ வீட்ல உட்கார்ந்து செய்யறதுக்கும் என்ன சம்பந்தம்? சித்தி, அது என்னன்னா நாங்க எல்லா அது என்னன்னா நம்ம ராம் பாஸா இருந்தா கூட வெளிய பாஸ்னு சொல்றதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்ல போல இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரே கம்பெனில வேலை பாக்குறோம். இங்க பாஸ்னு யாரும் இல்லன்னு அவன் சொல்ல வரான். அதான்
ஆ, அது உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு குழம்பிட்டான் அவ்வளவுதான். அதனடா? ஆமா சித்தி. சரி, எனிவே என்னோட அப்பு இந்த மாதிரி விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலங்கிறத இப்ப வரைக்கும் என்னால நம்பவே முடியல. சரி, பரவாயில்ல, நீ உன் வேலையை பாருப்பா. ஆமா, நீ என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? ஆபீஸ் ஒர்க்கா? ஆமா, ஆனா ரொம்ப நேரம் ஆகாது.